ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். ஆனால் இன்னும் நான் ஃபினிஷ் பண்ணலை. ஃபினிஷ் பண்ணுறதுனா இந்த ஆம் ஹோலு இந்த மாதிரி இந்த இதுவெலாம் இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இதுவை வந்து அயர்ன் பண்ணிக்கணும். அதாவது ஒரு சிலர் வந்து தனித்தனியாக ஒரு இதுவும் அயர்ன் பண்ணுவாங்க. சில பேர் இந்த மாதிரி செமி ஃபினிஷ்டாக, அதாவது ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆம் ஹோலை வந்து ஸ்லீவை வந்து பாடி இதெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு தடவை அயர்ன் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி இந்த இதுலெல்லாம் ஒரு அயர்ன் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இந்த இடத்துலலாம் இந்த இதுவை இப்படி எடுத்து விட்டு இந்த இதுவை வந்து மேலே உள்பக்கமாக இதை வந்து உள்பக்கமாக தூக்கி விட்டு அயர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபினிஷ் பண்ணிங்கன்னா ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நான் இதை முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி பேக் சைடில் இப்படி எடுத்து விட்டு உள்பக்கமாகவும் நீங்கள் அயர்ன் பண்ணிங்கன்னா இந்த இது இருக்குது இல்லைங்களா, நம்ம ஓவர்லாக் பண்ணிட்டோம். இந்த இடத்துலலாம் இந்த வந்து உங்களுக்கு வந்து போடும்போது நல்லா நீட்டாக உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். போடும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.